நடைபெறும் உயர்நிலை கூட்டத்தில் சீர்காழி எம்எல்ஏ செந்தில் செல்வன் பங்கேற்கவில்லை. கடையநல்லூர் எம்எல்ஏ ராஜேந்திரன் மதிமுக உயர்நிலைக்குழு கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்குமாறு எம்எல்ஏ செந்தில் வேலனை மதிமுக மேலிடம் அழைத்திருந்தது. இந்த நிலையில் பங்கேற்கவில்லை. விவரங்களை செய்தனர் ஜபர்சன் வழங்கிட கேட்கலாம். ஜபர்சன், விவரங்கள். மதிமுகவினுடைய உயர்மட்ட குழுவானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் இந்த கூட்டத்திற்கு அக்கட்சியினுடைய அவைத்தலைவர் தலைமை தாங்கியிருக்கிறார். நாளை பொதுக்குழு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில அதற்கான தீர்மானங்கள் என்னென்ன நிறைவேற்றப்படும் என்பது தொடர்பாகத்தான் முக்கிய ஆலோசனை இங்கு நடைபெற்று வருகிறது. இந்த உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டத்திற்கு மதிமுகவினுடைய அதாவது உதயசூரியன் சின்னத்தில் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்ற 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக அழைக்கப்பட்டிருந்தார்கள். செந்தில் செல்வன் அதை போல ராஜேந்திரன் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் மட்டும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாததற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக செந்தமிழ் செல்வன் தகவல் சொல்லி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன கூறியிருக்கிறார் என்பது தொடர்பான தகவல் முழுமையாக கிடைக்கப்பெறவில்லை. இருப்பினும் இந்த கூட்டத்தில் ஏற்கனவே மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ குறிப்பிட்டது போல திமுகவின் கூட்டணியில் தொடர்வதா அல்லது வெளியேறுவதா, அதே போல வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலை எவ்வாறு சந்திப்பது, தற்போது நடக்கக்கூடிய அரசியல் உள்ளிட்டவை குறித்து விவாதித்து முடிவெடுக்குவதற்கான தான் இந்த உயர்நிலை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இன்று எடுக்கக்கூடிய முடிவு அனைத்தையும் தற்போது நாளை நடக்கக்கூடிய மதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்ற திட்டமிட்டிருக்கிறார்கள். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.